அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்திற்கு எத்தனை வாசல்கள் உண்டு? எத்தனை வாசல்கள்? எத்தனை வாசல்கள் உண்டு? 7 8 8 வாசல்கள் உண்டு சொர்க்கத்திற்கு. 8 வாசல்கள் வழியாகவும் ஒவ்வொரு அமல் செய்தவர்கள் அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் குடும்பத்தார்களுக்கு செலவழித்தவர்கள் அந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஃபமன் கான மின் அஹ்லி ஸலா, தொழுகையாளிகள் தொழுகையின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில் நோன்பு வைத்தவர்கள் எந்த வாசல் வழியாக? எந்த வாசல் வழியாக? ரய்யான் என்ற சொர்க்கவாதிகள் நுழையக்கூடிய வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். ஜிஹாது செய்தவர்கள் ஜிஹாதின் வாசல் வழியாக அழைக்கப்படுவார்கள். இப்படி ஒவ்வொரு அமல் செய்தவர்களும் அந்தந்த வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். இதில் நோன்பாளிகள் ரய்யான் என்ற வாசலின் வழியாக அழைக்கப்படுவார்கள். நோன்பின் மூலமாக அல்லாஹ்விடத்தில் நெருக்கத்தை பெற்றவர்களை இதோ உங்களுடைய வாசல், நுழைந்து கொள்ளுங்கள் என்று நோன்பாளிகள் அந்த வாசலில் நுழைந்தால் அந்த வாசலின் கதவு அடைக்கப்படும். அதற்கு பிறகு வேறு யாரும் உள்ளே நுழைய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸை சொன்ன பொழுது அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த 8 வாசல்களின் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா? இந்த 8 வாசல்கள் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா? நோன்பிலும் இருப்பார், ஜிஹாதிலும் இருப்பார், சதகாவிலும் இருப்பார், எல்லா வணக்க வழிபாடுகளிலும் அவருடைய பெயர் இருக்கும். ஒவ்வொரு வாசலும் அவர் நுழைய வேண்டும் என்று ஆசைப்படும். இந்த 8 வாசலின் வழியாகவும் ஒருவரின் பெயர் அழைக்கப்படுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அபூபக்கரே, நீங்கள் அதில் ஒருவராக இருப்பீர்கள் என்று. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாக்கியத்தை எவருக்கும் தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரமலானுடைய முதல் இரவுகள் வந்தால் ஷைத்தான் சீலிடப்படுகிறான், ஜின்களுடைய ஊசலாட்டங்கள் குறைக்கப்படுகிறது, நரகத்துடைய வாசல் அடைக்கப்படுகிறது, அது திறக்கப்படாது இந்த மாதம் முடியும் வரை. சொர்க்கத்துடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது, அது மூடப்படாது இந்த மாதம் முடியும் வரை. வனாதா முனாதி, ஒரு அழைப்பவர் அழைப்பார் இந்த மாதத்தில், யா பாகியல் கைரி அக்பில் வ யா பாகிய ஷர்ரி அக்ஸிர், நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள். சுப்ஹானல்லாஹ், என்ன அழைப்பு! நன்மையில் விரையக்கூடியவர்களே முன்னேறுங்கள், தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுபவர்களே முன்னேறுங்கள், குர்ஆனை குறைவாக ஓதுபவர்களே முன்னேறுங்கள், அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்பவர்களே இன்னும் முன்னேறுங்கள். வணக்க வழிபாடுகளுடைய எத்துணை வகை இருக்கிறதோ அத்துணை வகையிலும் அக்குபில் முன்னேறுங்கள். வயாபாகிய ஷர், தீமையில் விளையக்கூடியவர்களே, தொழுகையை விடக்கூடியவர்களே, குர்ஆனை மறந்தவர்களே, அல்லாஹ்வுடைய நினைவை மறந்தவர்களே, அக்கோசர், உங்களுடைய பாவங்களை குறைத்துக் கொள்ளுங்கள். சுப்ஹானல்லாஹ். இது உங்களுடைய பாவங்கள் செய்வதற்குரிய மாதம் அல்ல, இது நன்மைகளுக்கான மாதம், இது குர்ஆனை ஓதுவதற்கான மாதம், இது தொழுகையை சரியாக நிறைவேற்றுவதற்கான மாதம், இது ஜகாத்தை கணக்கிட்டு கொடுப்பதற்கான மாதம், இன்னும் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கின்ற கடமைகளை நிறைவேற்றக்கூடிய மாதம். அக்குபில், பாவங்கள் செய்யாதீர்கள், அக்குசிர், குறைத்துக் கொள்ளுங்கள். ஏன்? வலில்லாஹி உத்தகாஉ மினன் நார், அல்லாஹ்விடத்திலே இந்த மாதத்தில் நரகத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய மக்கள் இருக்கிறார்கள். எங்கிருந்து? நரகத்திலிருந்து அல்லாஹ் விடுதலை செய்யக்கூடிய மக்கள் இந்த மாதத்தில் இருக்கிறார்கள். எப்போது அல்லாஹ் நரகத்திலிருந்து விடுதலை செய்கிறான்? எப்போது அல்லாஹ் விடுதலை செய்கிறான்? முதல் ரமதானிலா, 10வது நாளிலா, 2வது பத்திலா, 3வது பத்திலா, அல்லது லைலத்துல் கத்ருடைய ஒற்றைப்படை இரவுகளிலா, 21லா, 23லா, 25லா, 27லா, 29லா? எப்போது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், வதாலிக ஃபீ குல்லி லைலா. சுப்ஹானல்லாஹ். ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நரகத்திலிருந்து மக்களை விடுதலை செய்து கொண்டே இருக்கிறான். அவனுடைய கருணையால், அவனுடைய அருளால், அவன் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாதத்தின் சிறப்பால் ஒவ்வொரு இரவும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த கொடிய நரகத்தை விட்டு மனிதர்களை விடுதலை செய்கிறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விடுதலை செய்யக்கூடிய அந்த மக்களில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்குவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு 5 நேர தொழுகையிலிருந்து இன்னொரு 5 நேர தொழுகை, ஒரு ஜும்ஆவில் இருந்து இன்னொரு ஜும்ஆ, ஒரு ரமதானில் இருந்து இன்னொரு ரமதான், அவர்கள் இடைப்பட்ட செய்த பாவங்களுக்கு மன்னிப்பாக அமைகிறது, பெரும் பாவங்களை தவிர. பெரும் பாவங்களை அந்த இடைப்பட்ட மாதத்தில் அவன் செய்யவில்லை என்றால் அவன் செய்த சிறிய பாவங்கள் அனைத்தும் அல்லாஹுவால் இயற்கையாகவே மன்னிக்கப்படுகிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இவ்வளவு சிறப்புகளை சுமந்திருக்கக்கூடிய ரமதான் எமது கரங்களில் இருக்கிறது. இந்த ரமதானை யார் பாழ்படுத்துகிறார்களோ, யார் இந்த ரமதானை நன்மையின் மாதமாக கருதாமல்
பாவங்களின் மாதமாக கருதுகிறார்களோ, யார் இந்த ரமலானை குர்ஆனை ஓதுவதற்குரிய மாதமாக கருதாமல் குர்ஆனை விட்டு புறக்கணிக்கிறார்களோ, யார் இந்த ரமலானை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை அடையக்கூடிய மாதமாக கருதாமல் பாவங்களை செய்து அல்லாஹ்வுடைய கோபத்தை சம்பாதிக்கிறார்களோ, சொர்க்கம் திறக்கப்பட்டிருக்கிறது, நரகம் மூடப்பட்டிருக்கிறது, ஷைத்தான் விலங்கிடப்பட்டிருக்கிறார், பாவங்களுடைய அத்துணை வாசல்களும் தடைபடுகிறது. இந்த நேரத்திலும் ஒரு அடியான் அமலை செய்யவில்லை என்றால், நன்மையில் முன்னேறவில்லை என்றால், வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டவில்லை என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ரகிம அன்ஃபு ரஜுலின், இவன் நாசமாகுவான், இவன் நாசமாகுவான். அல்லாஹ்வுடைய தூதர் பொதுவாக சபிக்க மாட்டார்கள். அப்படியே சபித்தார்கள் என்றால் அதனுடைய காரியம் மிகப்பெரியதாக இருக்கும். யாரவன்? யாரை ரமதான் வந்தடைந்தும் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாமல் ரமதான் அவனை விட்டு கடந்து சென்றால் அவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த ரமதானை கண்ணியப்படுத்த வேண்டும். இந்த ரமதான் அல்லாஹ்விடத்திலே கண்ணியத்துக்குரியது. வமை யுஅஸிம் ஷஆயிர் அல்லாஹ், யார் அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்கள்தான் தக்வாவின் உள்ளத்தை சுமப்பவர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லுகிறான்.